வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் தீர்த்தகிரி. அவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளை உள்ளடக்கிய மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இப்பகுதி மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பிறகு இந்த பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. 3 மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் வசமானது. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சியை பெற்றிருந்தார். இவர் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். திப்பு சுல்தான் இறந்த பிறகு இவர் ஓடா நிலையில் தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட அங்கு ஒரு கோட்டையை கட்டினார். 1800இல் கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்றார். ஆனால் ஆங்கில படைகள் அக்கூட்டு படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கும் நிலைக்கு உள்ளானார். அதனால் அவரது படை தோற்கடிக்கப்பட்டது. அவர் ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து சின்னமலை, காவேரி, ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார். இறுதி போரின் போது சின்னமலை தனது சமையற்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805இல் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி.